ரிவோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உலகம் கேட்கும்படியான ஒரு ப்ரோக்ராம் நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம். இது நம்ம ஓட்டுநர் சொந்தங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு மாபெரும் வெற்றி. இதை நம்ம கொண்டாட உள்ள நாள் இன்னைக்கு ஒரு முதல் படி எடுத்து வச்சிருக்கோம். இனி வருகிற தீபாவளி, பொங்கல், ரம்ஜான் தான் தோற்றுருக்கும். ஏன்னா உலகத்திலே சமத்துவம் வாய்ந்த ஒரு இனம் ஓட்டுநர் இனம். எங்களுக்குள்ள சாதி, மதம், இனம் எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட இந்த ஓட்டுநர் இனத்துக்கு பொங்கல், தீபாவளி, ரம்ஜானை தாண்டி ஒரு கொண்டாட்டமாக இந்த ஓட்டுநர் தினம் அடுத்த வருடம் அமைய வேண்டும். ஆனால் அந்த அடுத்த வருடம் ஓட்டுநர் தினத்தை அனுபவிப்பதற்கு முன்பாக கட்டாயமாக நம்மளுடைய உரிமைகளும் உடைமைகளும் இந்த தேசத்தில் மீட்கப்பட வேண்டும். நமக்கான பணி பாதுகாப்பு சட்டம் கட்டமைக்கப்பட வேண்டும். நமக்கான பணிவரன்முறை சட்டம் கட்டமைக்கப்பட வேண்டும். மேற்கொண்டு இந்த வாடகை பற்றி அந்த போக்குவரத்து துறை இன்னைக்கு நலிந்து போறதுக்கு காரணம் இந்த டிரான்ஸ்போர்ட்டர்ஸ், புரோக்கர்ஸ் மூலியமா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் நலிஞ்சு கிடக்கு. இந்த நலிவை போக்கணும்னா வாடகை உச்சவரம்பு சட்டம் என்கிற சட்டத்தை நாம் பெற்றெடுக்க வேண்டும். வாடகை உச்சவரம்பு சட்டத்தை பெறும் பொழுது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இந்த நாடு, நம்ம இந்திய நாடு வளர் சார்புன்னு சொல்லிட்டு எத்தனையோ தலைவர்கள் போராடிருக்காங்க, எத்தனையோ தலைவர்கள் கடுமையாக போராடினாங்க, உயிர் விட்டுருக்காங்க. நம்ம இந்த போக்குவரத்து துறை சார்ந்து ஒரு சிறிய மீட்பை உருவாக்கினால் இந்த நாடு வளர் சார்பு நான் சொல்ல வரேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேசத்தினுடைய இந்த ஓட்டுநர்களுக்கு முதலில் பணி பாதுகாப்பு சட்டம் கட்டமைக்கப்பட்டால் ஒட்டுமொத்த ஓட்டுநர்களுக்கும் பணிவரன் முறை சட்டம் கட்டமைக்கப்படும். அப்போ 8 மணி நேரம் டியூட்டி தான் ஒருத்தன் ஓட்டுவான் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வண்டி 8 மணி நேரமாக நின்றும், அந்த வண்டி லோடு கரெக்டாக போய் சேராது. அந்த லோடு போய் சேராத போது அந்த நிறுவனத்துக்கு ஏகப்பட்ட பொருட்கள் தேவைப்படும். தொழிற்சாலைகளில் பொருட்கள் முடக்கப்படும், வாகன வளர்ச்சி அதிகரிக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில நம்முடைய உரிமையாளருக்கு நம்மளுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. அப்ப இந்த பணி பாதுகாப்பு சட்டம் வந்தால் நமக்கான அந்த சம்பளம் கட்டமைக்கப்படும், பணிவரன்முறை சட்டம் கட்டமைக்கப்படும். அப்ப இதுக்கு மேல ஒரு உரிமையாளர் குறைக்க முடியுமா? குறைக்க முடியாது. அப்ப நம்ம புரட்சியாளர் லெனின் சொல்ற மாதிரி, எங்கே எப்பொழுது ஒரு மனிதன் வாழவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுமோ அங்கே புரட்சி வெடிக்கும் என்பது போல இந்த உரிமையாளர் துறைகள் மத்தியிலும் வாடகை பற்றி பேசாம திரும்பி பார்க்காத இருக்கிறவங்க டிரைவருக்கு சம்பளமே கொடுக்க முடியாது, வாகனத்தை ஓட்டவே முடியாத கட்டாயம் அவன் வாடகை உச்சவரம்பு கேட்பான். அப்போ வாடகை உச்சவரம்பு சட்டம் பெற்றுக்கொண்டு அவர்கள் ஓட்ட தொடங்கினால் இந்த தொழிற்சாலைகள், கார்பரேட் நிறுவனங்கள் என்ன பண்ணும்? அவன் போட மாட்டான், அவன் கெஞ்ச மாட்டான், மனு கொடுக்க மாட்டான். அதாவது அவன் தாய்க்கக்கூடிய பொருளுடைய விலையை ஏற்றிடுவான்.
அப்ப ஒரு தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய பொருட்களுடைய விலை உயர்த்தப்பட்டால் அந்த தொழிற்சாலையில் கடையாந்திர தொழிலாளி, அங்கே பணி செய்யக்கூடிய கடையாந்திர தொழிலாளி அந்த பொருளை வாங்கி அனுபவிக்க முடியாது. அப்ப ஒரு கடையாந்திர தொழிலாளி 200 ரூபாய் கூலி சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு தொழிலாளி சம்பளம் வாங்க முடியலைங்கும் பொழுது, அந்த பொருளை வாங்கி அனுபவிக்க முடியலைங்கும் போது அவனுக்கு சம்பளம் மிகப்பெரிய சம்பளம் கேட்டு ஒரு மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும். அப்ப விடுச்சுன்னா அன்னைக்கு 200 ரூபாய் சம்பளம் வாங்க 2000 ரூபாய் வாங்கணும். அப்ப கடையாந்திர தொழிலாளி 200 ரூபாய் சம்பளம் வாங்கிய ஒரு தொழிலாளி 2000 ரூபாய் வாங்கும் பொழுது இந்த நாடு வளர்ச்சா இல்லையா? கண்டிப்பா வளர்ச்சா இல்லையா? அப்ப ஒரு போக்குவரத்து துறையில ஒரு பணி பாதுகாப்பு சட்டம் என்கின்ற ஒரு கட்டமைப்பு இந்த ஓட்டுநர் துறைக்கு கையெடுத்து இந்த அரசாங்கம் வச்சிருச்சுன்னா நாடு வளர்ச்சா என்னுடைய முடியும். அதே போன்று கடந்த முறை டெல்லிக்கு போனப்ப நம்ம கைது செய்யப்பட்ட இந்த ஓட்டுநர் தினத்தை வேண்டியும் பிஎன்எஸ் சட்டத்தை வேண்டியும் முறையிட்டு பல கோரிக்கைகளை முன்னெடுத்து வச்சோம். அதுல முதல் கோரிக்கை ஓட்டுநர் தினம், இரண்டாவது இந்த பிஎன்எஸ் சட்டத்தை தடை செய்ய கோரி மாபெரும் போராட்டங்கள் கைது நடந்துச்சு. அதுல 3வது இடத்துல வச்சிருந்தது ஒரு முக்கியமான விஷயத்தை வச்சிருக்கோம். இது நம்முடைய ஓட்டுநர் மத்தியில் நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாது. அதாவது விபத்துகள் சம்பந்தமாக ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்கோம் மத்திய அரசுகிட்ட. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கிருந்து டெல்லி, ராஜஸ்தான் இது போன்ற மாநிலங்கள் நம்ம தமிழகத்திலிருந்து என்கின்ற ஓட்டுநர்கள் போறாங்க. ஒரு சில இடத்துல விபத்துகள் வனாந்திர காட்டுக்குள்ள நடக்குது விபத்து. அப்ப 2 நாள் 3 நாளைக்கு அப்புறம் தான் அந்த விபத்து நடந்த விஷயமே அந்த நாட்டுக்குள்ள தெரியுது, அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ள தெரியுது. அது ஊர் வந்து சேர்றதுக்கு 1 வாரம் ஆயிடுது. அதுக்குள்ள அந்த சடலம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அநாதபுரமா கொண்டு அடக்கம் பண்ண காட்சிகளை நம்ம பார்த்துக்கிறோம். எத்தனையோ ஓட்டுநருடைய குடும்பங்கள் தன் கணவரை பார்க்காமல், தன் மகனை பார்க்காமல், தன் சகோதரனை பார்க்காமல் இப்படி வந்து எண்ணற்ற உறவுகள் வந்து அனாதையா இருந்த காட்சிகளை நம்ம எல்லாத்துக்கும் நம்ம கண்ணில் முன்னாடி நிற்கும். எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு நமக்கு நெடுஞ்சாலையில் போகும்போது எண்ணற்ற நம்முடைய மாண்புமிக்க உறவுகள் கையசைப்பது போலவே நமக்கு ஒரு காட்சிகள் தோணுது. காரணம், அந்த மாதிரி இடங்கள் நம்ம தேசத்துல இருக்கு. இதையெல்லாம் மீட்கிறதுக்கு ஒரு அருமையான கோரிக்கை நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது இந்த அரசாங்கம், மத்திய அரசு ஒவ்வொரு மாநிலத்திலும் வெளிமாநிலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஓட்டுநர் விபத்தின் மூலமாக இறந்து விட்டால் அவருடைய சடலத்தை அந்த மாநிலத்தின் துணையோடு அவருடைய குடும்பத்தில் ஒப்படைக்கும் வரை அந்த மாநிலத்தின் சுய டெல்லியில போய் ஒரு டிரைவிங் மினிஸ்டர் இறந்துட்டால் அந்த கோரிக்கை முடிவு செய்யப்பட்டால் அங்கிருந்து பிளைட் மூலமாகவோ புகைவண்டி மூலமாகவோ கூடிய சீக்கிரம் வந்து வீடு வந்து சேர்க்க வேண்டியது அரசின் கடமைன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். இது போன்ற கோரிக்கைகள் நம்ம முன் வச்சிருக்கோம். அடுத்தது இன்னொரு விஷயம், நம்ம ஓட்டுநர் உரிமைக்குழு நுகர்வோர் மற்றும் தொழிலாளர் சட்டத்தின் மூலமாக ஒரு முக்கியமான கோரிக்கை முன் வச்சிருக்கோம். அது என்ன கோரிக்கைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு ஒரு லைசன்ஸ் வாங்குறதுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ்ல போய் கிட்டத்தட்ட 3000 - 4000 ரூபாய் செலவு பண்ணுறோம். ஒரு LLR போட்டு திரும்ப அதை எடிட் பண்ணுறதுக்கு 3000 செலவு பண்ணுறோம், திரும்ப ரினியூல் பண்ணுறதுக்கு 3000 செலவு பண்ணுறோம். எத்தனையோ ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் வந்து நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். அப்ப செலவு பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த அரசு ஏன் ஒரு 3 வருடத்துக்கு ஒரு முறை 3000 ரூபாய் 5000 ரூபாய் செலவு பண்ணி நம்ம வாங்கக்கூடிய லைசன்ஸுக்கு இந்த லைசன்ஸோடு இந்த ஓட்டுநர் உரிமத்தோடு ஒரு காப்பீட்டை இணைக்கக்கூடாது? நம்ம ஓட்டக்கூடிய ஓட்டுநர் உரிமத்தோடு ஒரு காப்பீட்டை ஏன் இந்த அரசு இணைக்கக்கூடாது? இந்த தேசத்தின் உயிர் மூச்சு விவசாயம், இந்த தேசத்தின் முதுகெலும்பு ஓட்டுநர்கள். இந்த ஓட்டுநர்கள் இன்றி இது ஒரு அணுவும் அசையாத ஒரு தேசத்துக்கு. அப்ப அப்பேற்பட்ட ஓட்டுநருக்கு இன்று பொருளாதார வளர்ச்சியை மிக மேன்மை நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு துறை போக்குவரத்து துறை. முடிஞ்சது உனக்கு இனி கருணையும் இல்லை, இவன் அழிக்க முடியாது கடவுளின். ட்ரிவோ டிவி நேயர்களே வணக்கம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்தடையும்.